நேற்று ஹைகோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. வழக்கு பதிவு செய்யணும். பதிவு செய்து ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கை பதிவு செய்கிறதுக்கு இப்போவாவது முயற்சி பண்ணுவாங்களா? இல்லை மீண்டும் காலதாமதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நேற்று தான் ஐயா அதிகாரி பதில் சொல்லிட்டாங்களே. அதிகாரி இல்லை, சாரி மன்னிக்கணும். ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லிட்டாரு, இது மாய வேலை, இது முயற்சி, இது அமலாக்கத்துறையின் முயற்சி. எது அமலாக்கத்துறை உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து எடுத்து டொய் பேக்கேஜ், சென்னை மாநகராட்சி பேக்கேஜ், சிஎம்டிஏ பேக்கேஜ், இதை இந்த L1 L2க்கு ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டோம். இவனுக்கு குத்துரு இவ்வளோ வாங்கிட்டேன், இப்படியா அமலாக்கத்துறையாக டைப் பண்ணிச்சு இதை, இல்லை பாரதிய ஜனதா கட்சி டைப் பண்ணிச்சு. அதனால தான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி மீது எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா நீங்கள் நாட்டில் தூய கட்சி தூய ஆட்சினா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. விஜய் சார் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் பேசுனீங்க. 5 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரில. திருடுறவங்களோ கொள்ளையடிக்கிறவங்களோ ஊழல் பண்ணுறவங்களோ 8 மாதமாக தேர்தல் நேரத்தில் தான் பண்ணுவாங்கன்னு தெரில. இந்த நொடி வேறுலாம் இப்போ கோர்ட்டுக்கு அதிமுக அது கேஸுக்கு போயிருக்கு, ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்பதுரை போட்டிருக்காரு. இப்போ இன்பதுரையோ இன்னொருத்தரோ அந்த கேஸு போடலைன்னா அப்போ எஃப்ஐஆர் போட போகிறது கிடையாது. இன்னும் காலதாமதம் ஆகுது. நான் என்ன கேட்குறேன், அமலாக்கத்துறை ஒரு துறை தான் இருக்கா மத்திய அரசுக்கிட்ட? வேறெல்லாம் எதுவும் துறை இல்லையா? இல்லை சிபிஐ இல்லையா? அப்போது சட்டத்தின் படியில் இதை செய்ய முடியாது, அதை செய்யுங்க. ஒரு நாட்டில் பணத்தை திடீர்னு செல்லாதுன்னு சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது. ஒரு நாட்டில் காஷ்மீர் மாதிரி ஒரு விஷயத்தை 360 வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுற அதிகாரம் சட்ட ரீதியாக கொண்டு வரீங்க. ஒரு நாட்டில் கவர்னர் கையெழுத்து போட மாட்டான்னு அடம் பிடிக்கிறாப்புல, அதையும் நீங்கள் சட்ட ரீதியாக விட்டு கொடுத்து பண்ணுறீங்க. இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு டால் பிளாசாவில் போனால் வண்டிக்கு 40 ரூபா 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணனா அது ஒய் 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 திருடனை பிடிச்ச மாதிரி கத்துது. அவ்வளோதான். போயிட்டு வந்தால் ரிட்டர்ன் என்ன 70 ரூபா 80 ரூபா இவ்வளோ தான். இதுக்கு அப்படியே கத்துது. பிளாக் லிஸ்ட். ஆனால் பிளாக் லிஸ்டட் வண்டி அப்படின்னு 3 பேர் அப்படியே நின்றுவாங்க. அப்படியே கையில் துப்பாக்கி தான் இருக்காது. டேய் வண்டிக்கு பணம் கட்டலடா, பேங்க்கில் நெட்வொர்க் இல்லை, இல்லை ஏதோ பணம் ஆகிப்போச்சு பாஸ், இவ்வளோதான்டா. நீங்களாம் சுற்றி பார்க்குறத பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குதுடா. வண்டி ஓனர் நாங்கள், இல்லை வண்டி ஓட்டுறவங்க நாங்கள், அப்படி இல்லை ஆகுது நிலைமை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைங்க, அந்த சீனரை யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க சாமானிய மக்களுக்குன்னு. சொத்து வரி கட்டலைன்னா ஃபோன் பண்ணுறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, மெயில் அனுப்புறது, நோட்டீஸ் அனுப்புறது. அப்போ உங்களோட ஆர்வம் இதெல்லாம் மக்கள்கிட்ட வரி வாங்குறதுல இதில் தான் பண்ணுவீங்களா? ஒரு 2 நாள் 3 நாள் கரண்ட் கட்டலைன்னா புடின்னு போத்துறது இல்லை ஃபியூஸை. 6 வருஷம் 4 வருஷம் 10 வருஷமாக கோர்ட்டுக்கு டிமிக்கி குத்துன்னு எஃப்ஐஆர் போடாமல் விசாரணைக்கு வராமல் கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சுன்னு சுற்றின்னு வராங்களே. என்ன பண்ணிட்டீங்க நீங்களாம்? இப்போ உங்கள் சிஸ்டம் என்ன இருக்குது, உங்கள் கவர்னன்ஸ் என்ன இருக்குது?